So hi dear students. So Afrit, am I audible? Afrit? Yes, sir, audible. Okay. So hi students, good evening. So hope all are doing good. So students, little traveling but even though I have a camera on, so I'll be letting you know the details as well. So Afrit, எல்லாரும் join பண்ணிட்டாங்களா? Yes, sir, joined, sir. Almost Okay, Afrit. Okay, meeting மட்டும் recording போட்டிருக்கீங்க இல்லையா? நான் recording start பண்ணியாச்சு, sir. Okay. So hi students, so JEE paper 2 oda examination 30th of January afternoon session maximum எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க. So அந்த exam oda basic ஆன instructions கொடுக்க போறோம், as well as அதுல என்ன examinationsக்கு நம்ம என்ன கொண்டு போகணும் அந்த மாதிரி A to Z detail நம்ம கொடுக்க போறோம். Afrit, you are connected in the laptop, right? Yes, sir. Afrit, ஏதோ ஒருத்தங்களோட hall ticket மட்டும் second pageல இருந்து அப்படியே ஓபன் பண்ண முடியுமாமா? Anyone? Just a minute. Okay. Afrit, நான் உங்களுக்கும் அனுப்பியிருக்கேன். So students, இப்ப பாத்தீங்க அப்படின்னா your admit card is a 4 page, டோட்டலா 4 pages இருக்குமா. ஸோ உங்களோட போட்டோ இருக்கும் அண்ட் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். எல்லாரும் ஹால் டிக்கெட் இருந்தா பாத்துக்குங்க. Afrit, I don't want to share the screen because it belongs to the personal details of the students. ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் டேக் இட், உங்களோட ஓன் ஹால் டிக்கெட் கையில வச்சுக்கோங்க. ஸோ அதுல ரோல் நம்பர் இருக்கு, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கும், தென் ஃபாதர் நேம், gender இருக்கும், date of birth, category, state of eligibility, fine. Then person with a disability இருக்கீங்களான்னு செக் பண்ணி whole number barcode ஒன்னு கொடுத்திருக்காங்க. Fine. So make sure உங்களோட first page is consist of all the personal details. So உங்களோட name, roll number, Afrit. Afrit. Just a minute, students. Afrit. Sir. Afrit, make everyone in the mute. Students, make sure everyone should be in the mute. ஓகேங்களா? Okay, sir. So first page, after their voice ஏதாவது break ஆச்சுன்னா please inform me. ஓகேங்களா? Okay, sir. Fine. So applied for paper 2 BR மட்டும் apply பண்ணிருக்கீங்களா? BR can be planning apply பண்ணிருக்கீங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. Then medium of qualifying paper, date of examination, English தான் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. என்ன டேட் அண்ட் எக்ஸாம் சென்டர், என்ன டைம் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் செஷன் தான் வந்திருக்கு. இஃப் எனிஒன் காட் அ மார்னிங் செஷன், புட் மீ ஒரு சேட்ல வந்து மார்னிங் செஷன் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. டெஸ்ட் சென்டர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். டெஸ்ட் சென்டர் ஒரே நேம்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ மேக் ஷுவர் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களோட பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இல்ல யூ கேன் கான்டாக்ட் டைரக்டா என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லொகேஷன்ஸும், எக்ஸாக்டா தெரிஞ்ச எல்லா லொகேஷன்ஸும் வில் பி ஷேரிங் இந்த குரூப். அப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச லொகேஷன்ஸை வில் ஐடென்டிஃபை அண்ட் சென்ட் டு தி
இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் Okay, they sir. can utilize it. ஸோ எந்த எக்ஸாம் சென்டருமே நமக்கு சிட்டிக்கு பக்கத்துல கிடையாது, எல்லாமே அவுட்ல தான் இருக்கு. ஸோ பிளான் யுவர் டிராவலிங் அக்கார்டிங்லி. ஃபைன். எல்லா இடத்துலயுமே டிராபிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம வந்து கூகுள்ல காமிக்கிற டைமை விட ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவருக்கு முன்னாடி ப்ரையராகவே நீங்க பிளான் பண்ணிருங்க. பிகாஸ் எக்ஸாம் சென்டர் எங்கிட்ட இருக்கிற ஹால் டிக்கெட்ல ஆஸ் பர் தி டைமிங் பாத்தீங்க அப்படின்னா 3 o'clock இஸ் தி எக்ஸாமினேஷன் டைமிங். பட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பி தேர் பை 1 o'clock and 2:30 they will be entry gate closing time at the center. So 2:30 நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் எவ்ரி இயர் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்றது கிடையாது. ஒன்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்துட்டாங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி அ ட்ரபிள். நீங்க ஹரிபரியா வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வீட்ல இருந்து ஒரு 10:30 11 நீங்க பிளான் பண்ணிக்க, உங்களுக்கு எவ்வளவு டிராவலிங் டைம் கம்மியோ வந்து நீங்க அங்க கூட வெயிட் பண்ணலாம். நோ வரி அபவுட் இட். ஃபைன். ஸோ கம்பல்சரியா நீங்க உங்களோட ஏர்லியா நீங்க உங்களோட டிபார்ச்சர் பிளான் பண்ணிக்கங்க. 1 o'clock அங்க இருக்கணும். 2 hours யூ நீட் டு பி வெயிட். ஸோ 2:30 ஏன்னா அதை ஃப்ரிஸ்கிங் முடிச்சு உங்களை உள்ள அனுப்புறதுக்கு இட் மே டேக் டைம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சென்டர் கோட், நேம் அண்ட் அட்ரஸ் நீங்க ப்ராப்பரா அந்த லொகேஷனை வந்து நீங்க கூகுள்ல போடும்போது இதுல கொடுத்துருக்கிற பின்கோட்ல இருக்கிற அந்த லொகேஷன் தான் நீங்க சூஸ் பண்றீங்களாங்கிற வரைக்கும் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் செக் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேட் ஒரு சைட்ல இருக்கும், பேக் கேட் ஒரு சைட்ல இருக்கும். எல்லாமே மேக் ஷூர் அந்த பஃபரிங் டைம் உங்களுக்கு அதுக்கு தான் தேவைப்படுது. ஸோ அதனால நீங்க முன்னாடியே போய்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அதுல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம்னா ஐ எம் அஹமத் ஷபா, ரெசிடென்ட் ஆஃப் மதீனா அவென்யூ, திருமலை நகர், போத்தனூர், டு ஹியர்பை டிக்ளேர் த ஃபாலோயிங். I have read the instructions, guidelines, information bulletin, notices related to the examination available on the website. ஜேஇ வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே நான் படிச்சிட்டேன். ஸோ நீங்க படிக்க மாட்டீங்க, அது ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் we are just giving this session. ஓகேங்களா? And I have also read important advisory as given on the page 3. Then the candidates are advised to bring the photo ID proof as uploaded in the online application at the time of registration as given above. ஸோ நீங்க வந்து ஜேஇ ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அந்த சேம் ஐடி ப்ரூஃப் யூ நீட் டு பிரிங். நீங்க மேக்ஸிமம் எல்லாரும் ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆதார் கார்டோட ஒரிஜினல் ப்ராப்பர் காப்பி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கலர்டா நீங்க எடுத்து கையில ஐதர் கார்டு ஒரே அந்த பெரிய ஷீட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ராப்பரா ஒரிஜினல் ஐடி கார்டை நீங்க கையில வச்சுங்க. இப் சப்போஸ் நீங்க பாஸ்போர்ட் தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொண்டு என்ன டாக்குமெண்ட் ஜேஇ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அது ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. The candidates are advised to bring the photo ID proof as uploaded in the online application at the time of registration as given above. The candidates were advised to register through the Aadhaar, DigiLocker, PAN card, passport. Those candidates who did not register through the Aadhaar or choose authentication through non-Aadhaar options need to report early on the day of the examination, at least 1 hour earlier from the reporting time, to get their biometrics record at the examination center. So யாரோ non-Aadhaar candidates இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே போகணும். ஹால் டிக்கெட்ல பேஜ் 4 இருக்கு, அந்த பேஜ் 4 நீங்க ஃபில் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஃபைன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பேஜோட லாஸ்ட் போர்ஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதுல 3 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து candidates photo same as uploaded on the application form to be affixed before reaching the examination center. எல்லாருமே மாத்தி யூசுவலாவே பண்ணுவாங்க. ஸோ அதனால ப்ளீஸ் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்ல வந்து என்ன போட்டோ வந்திருக்கோ, ஜேஇ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல என்ன ஜேஇ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன போட்டோ நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அதே போட்டோ நீங்க எடுத்துட்டு போகணும். இன்கேஸ் இல்ல சார் எங்கிட்ட அந்த போட்டோ மிஸ் ஆயிருச்சு, அந்த போட்டோ இல்லைன்னா ஸ்டுடியோல அந்த போட்டோ கெட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா அதே ட்ரெஸ் போட்டு இன்னொரு போட்டோ எடுத்து கையில வச்சுக்கங்க. 2 photos is required. 2 போட்டோ இருக்கணும். நான் எதுக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்டோ நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹால் டிக்கெட்டுக்கு கீழே யூ ஆல் நீட் டு பி ஃபிக்ஸ்ட் ஒட்டி எடுத்துட்டு போயிடும். அந்த பாக்ஸ்க்குள்ள எக்ஸாக்டா உட்காராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கட் பண்ணி போட்டோ டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதுக்குள்ள ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் காலம், candidates left hand thumb impression to be affixed before reaching the center. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒரு இங்க் பேட் வச்சு இதெல்லாமே நாளைக்கே நீங்க ரெடி பண்ணிருங்க. பிகாஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ நாளைக்கே நீங்க இந்த இங்க் பேடு நீங்க பார்க்கும்போது இங்க் பேட் இருக்காது.
ஸோ இங்க் பேட்ல நீங்க வச்சு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை ஸ்மர்ஜ் ஆகாம அதுல வச்சிருங்க. தேர்ட் காலம், candidate signature to be signed on the day of examination in the presence of invigilator only. ஸோ முன்னாடியே ஆர்வக்கோளால சைன் பண்ணி எடுத்துட்டு போயிடாதீங்க. பிகாஸ் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி அந்த பயோமெட்ரிக்ஸ் முடிச்சு நீங்க தானா அதுன்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ நீட் டு பி சைன் ஆன் த ஹால் டிக்கெட். ஸோ போட்டோ முன்னாடியே ஒட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் முன்னாடியே பண்ணணும், சிக்னேச்சர் மட்டும் ஹால் டிக்கெட்ல பண்ற சிக்னேச்சர் மட்டும் நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் போகும்போது மட்டும்தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ். நான் அப்படியே கோ த்ரூ பண்றேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க லாஸ்ட்ல கண்டிப்பா கேட்கலாமா. இம்பார்ட்டன்ட் அட்வைசரி இருக்கு அண்ட் லாஸ்ட் பேஜ் இருக்கு. ஐ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாமோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு and you have any doubt you are free to ask the questions. The candidates must reach the center at the time as indicated against the reporting entry time at the center in the admit card. ஓகேங்களா? அந்த டைமுக்கு நீங்க போயிருக்கணும். No candidate should adopt any unfair means or indulge in any fair examination practices. If any candidate is found indulging in any unfair means practices at any stage of examination, his or her candidature will be cancelled and legal action will be taken, including the debarring in all future examination conducted by NTA. So நம்ம IR students யாரும் அந்த மாதிரியான எந்த ஒரு attempt நீங்க எடுக்க மாட்டீங்க நம்புறோம். So don't do that. No candidate shall be permitted to enter after the closing time. So gate closing time க்கு அப்புறம் நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் we cannot get it. நாங்க பார்த்திருக்கோம் கண்ணால எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 2:30க்கு மேல நீங்க சொன்ன டைம், அந்த டைமுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது they used to like beg to the securities and the examination in charges. They are not at all allowing. So அதனால please make sure அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போக வேண்டாம். No candidate shall be permitted to leave the examination room or hall before the end of the examination. எக்ஸாம் முடியறது முன்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லும் போதுதான் நம்மளால போக முடியும். நம்ம பாட்டுக்கு 1 hourல எக்ஸாம் முடிச்சிட்டோன்னு நம்ம கிளம்ப மாட்டோம். அந்த கேட்டகரியில நம்ம ஐஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க நம்புறேன். பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் டைம் பத்தாம தான் இருக்க போகுது. ஓகேவா? So upon completion of the examination, please wait for the instruction from the invigilator and do not get up from your seat until advised. The candidates will be permitted to move out on at that time only. Okay, all candidates are required to download and read carefully instruction given with the admit card and strictly adhered to them. So இது படிக்க சொல்லியிருக்காங்க, நீங்க படிக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்கங்கறனால இந்த செஷன். ஓகேங்களா? This admit card consists of 4 pages. Page 1 contains the sender details and the self-declaration. Page 2 has an important instruction for candidates. Page 3 has an important advisory. Page 4 is a declaration from non-Aadhaar candidates. Okay. Next one, the candidates are advised to verify the location of the test venue a day in advance so that they do not face any problem on the day of the test. So now already சொன்னதுதான். If religion customs require you to wear specific attire, please visit the center early for a through checking and a mandatory frisking. So யாராவது இப்ப ஹப்பா லைக் ஃபர்தா போட்டுட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போய் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங்க்கு வந்து அவங்க வந்து முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. ஃபைன். No candidate would be allowed to enter the examination center without admit card and undertaking valid ID proof and a proper frisking. ஓகேங்களா? So ID card and hall ticket, all the 4 pages of hall ticket are most important. Fine. So front page and back page single sheetல எடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. பட் அப்படி வேண்டாம ஒரு 4 பேஜ் தானே, கலர்லயே எடுத்துட்டு போயிருங்க. நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ 4 பேஜுமே கலர்லயே எடுத்துட்டு போயிருங்க. ஃபைன். The admit card. Okay. 1 minute. So each and individual single page ஆவே எடுத்துட்டு போயிருங்க. The admit card is provisional, subject to satisfying the. Okay. Next point, candidates are all the examinations centers are under surveillance of CCTV and equipped with the jammers. Fine. Candidates will be permitted to carry only the following items with them into the examination venue. Check பண்ணிக்கங்க. Personal transparent water bottle, a simple transparent ballpoint pen, admit card downloaded from the NTA website, a clear printout on a A4 size paper, dully filled. So partially filled. ஓகேங்களா? Then அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், additional 1 passport size photograph for pasting on the
attendance sheet. So additionally நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு போகணும். நம்ம ஆல்ரெடி ஒரு போட்டோ வந்து நம்ம எங்க ஒட்டியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல ஸ்டிக் பண்ணிருப்போம். இன்னொரு போட்டோ நம்ம கையில வச்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ல எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹால் டிக்கெட் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்ல ஆல்ரெடி போட்டோ இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், சிக்னேச்சர் அவங்க முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்ல ஒரு சிக்னேச்சர் பண்ணும், அங்க ஒரு பயோமெட்ரிக் இருக்கும், நம்மளோட ஒரு போட்டோவை we need to be present to them. நம்ம அவங்களுக்கு அங்க கொடுத்து அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அவங்க ஒட்டி அங்க நம்ம சைன் பண்ணி அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் இருக்க போகுது. ஸோ ஒரு போட்டோ ஒட்டி இருக்கணும். 1க்கு 2 போட்டோ கண்டிப்பா நீங்க கையில வச்சுக்க, தப்பு கிடையாது. சேம் போட்டோ which you upload on the hall ticket. An original valid ID proof as uploaded in the online application form. So நீங்க வந்து உங்களோட drawing materials எடுத்துக்கணும். Then ஒரு ball point pen, ஒரு transparent water bottle, valid ID proof original which you uploaded on the hall ticket, 4 pages or 3 pages of dully filled hall ticket, ஒரு additional passport size photo. இதுதான் நீங்க கொண்டு போக வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? Before reaching the sender, candidates must enter the required details in the self declaration. So already சொன்ன மாதிரி என்னென்ன இருக்கு, legible handwritingல paste the photograph, put a thumb impression, appropriate place வந்து அப்படி மாத்தி ஒட்டிடாதீங்க, மாத்தி thumb impression வச்சிடாதீங்க, செக் பண்ணி போடுங்க. They should ensure their left hand thumb impression is a clear, not merged. ஓகேங்களா? Then அதுக்கப்புறம் the candidates are advised to bring photo ID proof as uploaded on the online application at the time of registration. So compulsory நீங்க என்ன கொண்டு போனீங்களோ அதுதான். Person with a disability இருந்தீங்கன்னா அதோட certificate கொண்டு போகணும். Please note that the examination will be held according to the Indian Standard Time for all the candidates, including those taking a lot centers outside India. And next point, நம்ம JEE paper 2 students kanra for the drawing test part 3 of a BR, the candidates must bring their own geometry box, set, pencils, eraser, color pencils or crayons. The candidates are not allowed to use watercolors on the drawing sheet. So watercolors allow பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? Next, candidates are not allowed to carry any other personal belongings, including electronic devices, mobile phones to the examination centers. Examination officers will not be responsible for safekeeping of the personal belongings and there will no facility. So உங்களோட மொபைல் போன்ஸ் ஏதோ கொண்டு போனீங்கன்னா நம்ம பேக்ல வச்சு வெளியே தான் வைக்கணும். there will be no facility for keeping all those steps. ஓகேங்களா? Okay, next, shoes, footwear with the thick soles and the garments with the large buttons are not permitted. So shoes and a footwear with a thick sole are garments with the large buttons are not allowed. If a candidate go for a bio break toilet, he or she should undergo the mandatory frisking and biometrics again. Apart from the biometric attendance and frisking at entry, candidates will be frisked and biometric attendance will be taken again on the entry from a bio break, toilet break. So நீங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது each and every time biometric attendance எடுப்பாங்க, proper frisking இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Blank paper sheets for a rough work will be provided in the examination hall or room. Candidates must write their name and roll number at the top of each of the sheets and must drop the sheets in the designated drop box without fail before leaving the examination hall or room. Failure to do so may result in a non-evaluation of your answer. So compulsory-ஆ நீங்க உள்ள ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கிங் ஷீட் ரிக்வயர்டா இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கிங் ஷீட்ல உங்களோட ரோல் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபைன். will be provided. Examination candidate must write their name and roll number. So roll number வேற, register number வேறையா இருக்கிறதுல ப்ராப்பரா உங்க ரோல் நம்பர் என்னவோ அது உங்களோட எல்லா ரஃப் ஒர்க்கிங் ஷீட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கிங் ஷீட்டை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நேம் அண்ட் ரோல் நம்பர் நீங்க எழுதி அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல ஒரு ஷீட் 2 ஷீட் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால ஐ பர்சனலி அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் த ரஃப் ஒர்க்கிங் ஷீட் இன் அ பென்சில். பென்சில்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இரேசர் எரேஸ் பண்ணிட்டு கூட நீங்க மறுபடியும் அந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பல்க் ஆஃப் பேப்பர்ஸ் அங்க இருக்குன்னு நீங்க அதை மேக் ஷூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் a number of papers. எவ்வளவு ஒர்க்கிங் ஷீட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். எவ்ரி பேப்பர்ல யூ நீட் டு ரைட் யுவர் நேம் அண்ட் ரோல் நம்பர். டெஃபினட்டா அதை பென்ல எழுதிருங்க, அதை பென்சில் எழுத வேண்டாம், எழுதிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் while you coming out of the examination after the completion of examination there will be one drop box. So அந்த drop boxல you need to put all your work sheets. So அந்த ஒர்க் பண்ண எல்லா ஷீட்ஸையுமே designated drop box, 2 drop box கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து ஒர்க் ஷீட்காக, இன்னொன்னு வந்து ஹால் டிக்கெட்காக.
ஸோ நீங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த ஹால் டிக்கெட் ட்ராப் பாக்ஸ்ல போடணும் அண்ட் ஒர்க்கிங் ஷீட்ஸ் அந்த ஒர்க்கிங் ஷீட்ஸோட ட்ராப் பாக்ஸ்ல போடணும். ஃபைன். தென் okay, duly filled in the admit card must be dropped in the designated drop box by leaving the examination hall or room. Failure to do so may result in the non-evaluation of your answer. So உங்க ஆன்சர் ஷீட் கூட இவாலுவேட் பண்ணாம இருக்கிறது ரீசனா இருக்கும். உங்களோட ஒர்க் பண்ண ஷீட்ஸையோ ஹால் டிக்கெட்டையோ நீங்க அந்த ட்ராப் பாக்ஸ்ல போடாம வந்தீங்கன்னா. ஓகேங்களா? The candidate should ensure the questions paper available on the computer screen is as per his or her opted subject medium indicated in the admit card. So in case of the subject of the medium of the question paper is other than his or her opted subject medium, the same may be brought to the notice of the invigilator concerned. So நீங்க வந்து எல்லாத்தோட ஹால் டிக்கெட்லயும் இங்கிலீஷ் தான் உங்க லாங்குவேஜா கொடுத்திருப்பீங்க. இஃப் இன் கேஸ் ஏதாவது கிளிச்சஸ்னால உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தில or any other languageல வந்துச்சுன்னா immediately you need to inform to the invigilator present in this examination center. ஏன் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு டைம் லாஸ் ஆஃப் டைம் தான். ஸோ அதனால as immediately அதை நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இஃப் எனி ஸ்டேஜ் it is found that the candidates have submitted multiple application, his or her candidature will be cancelled and legal action will be taken including the debarring in all future examination conducted by NTA. So ஒரே நேம்ல ரெண்டு அப்ளிகேஷன் நீங்க அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தீங்கன்னா it will be a problem. Candidates are advised to check updates on the NTA website, that is www.nta.ac.in. அந்த வெப்சைட்ஸை தரவா செக் பண்ணுங்க. உங்க மெயில ரெகுலரா செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பேசிக்கான டீடைல்ஸ். ஸோ இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயத்த மறுபடியும் சொல்றேன். மேக் அ நோட். உங்க ஹால் டிக்கெட் 3 pages இருக்கும். அதை கிளியரா ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டா சிங்கிள் பேஜ் ஆஃப் A4 ஷீட்ல எடுத்து அழகா ஒரு ஃபைல்ல வச்சிருங்க. லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மிடில் பாக்ஸ்லயும் தென் போட்டோ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லயும் ஒட்டிடுங்க. சிக்னேச்சர் பண்ண வேண்டாம். தென் இது கூட உங்களோட வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எது கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணனீங்களோ அந்த ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் நீங்க கையில வச்சுக்கோங்க. தென் ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கையில வச்சுக்கோங்க. நேரா நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் போறீங்க. இது போக உங்களோட டிரான்ஸ்பரண்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென், தென் உங்களோட டிராயிங் மெட்டீரியல்ஸ் 2B, 3B, 4B, 5B, பென்சில், இரேசர், ஷார்ப்னர், ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் பென்சில்ஸ் எல்லாமே நீங்க கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் உள்ள போகும்போது அங்க அவங்க முன்னாடி ஹால் டிக்கெட்ல நம்ம சைன் பண்ண போறோம். நம்ம கொண்டு போன ஒரு போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்து அங்க ஒட்ட போறோம். தென் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வைக்க போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம உள்ள அலோவ் பண்ண போறாங்க. உள்ள அலோவ் பண்ணும்போது அங்க என்ன லாங்குவேஜ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் விசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ஷீட்லயும் உங்களோட ரோல் நம்பர் அண்ட் நேம் எழுதிக்கங்க. ரிட்டர்ன் வரும்போது டெசிக்னேட்டட் டிராப் பாக்ஸ்ல ஹால் டிக்கெட்டோட பாக்ஸ்ல போட்டுருங்க. அண்ட் ஒர்க்கிங் ஷீட்டோட டிராப் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ் அஸ் அ ஒரு மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் மீட்டிங் மாதிரி அதை வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸரி வந்து ஸோ எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நீங்க பண்ணக்கூடாது. ப்ராப்பரா இருக்கணும். யாரையும் பேச ட்ரை பண்ணக்கூடாது. என்டையர்லி இட் இஸ் கவர்ட் பை AICCTVs தான். ஸோ நம்ம கண்ணில் ஆக்ஷன் காமிக்கிறோம். 1, 2, 3 ஆப்ஷனுக்கு கண்ணை தொடுறோம், மூக்க தொடுறோம், அந்த மாதிரி எந்த வகையான ஹெல்பிங் விஷயத்துக்கும் நீங்க போய் உங்க லைஃப்ல ரிஸ்க்ல ஆக்கிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் வேற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். ஃபைன். And 4th page is declaration from non-Aadhaar candidates. So in the hall ticketல இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா put a chat பா. Anyone? Afrit? இப்போதைக்கு எதுவும் வரல. Okay. Sir, negative marking is there. Yes, அதை பத்தி நான் சொல்றேமா. I'm coming to the next exam point of perspectiveல நான் வரேன். Sir, is it okay if the thumbprint comes out of the box? சரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்தா ப்ராப்ளம். இப்ப இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளேயே தம்பி இம்ப்ரெஷன் வர மாதிரி பாத்துருங்க. ப்ராப்ளமா இல்லையான்னு தெரியாது. பட் வை ஷுட் வி கிவ் அஸ் அ சான்ஸ், கிவ் தம் அ சான்ஸ். ஸோ அதனாலதான். கேன் வி டேக் எ பேக்? பேக்குக்கு அங்க அலௌட் இல்லமா. ஏன்னா அந்த செக்யூரிட்டிஸே வந்து கையில டிராயிங் மெட்டீரியல்ஸ், ஹால் டிக்கெட் கூட ஒரு ஃபைல்ல கொண்டு போக விட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபைல் மட்டும் they will be frisking. but hall ticket, ID proof, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கையில வச்சுக்குங்க. ஃபைல் எடுத்துக்கலாம், அலோவ் பண்ணா உள்ள கொண்டு போகலாம். பேக் வந்து I don't think they will be allowing. Are we supposed to take art medals in a pouch?
பவுச் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பெட்டர் டு டேக் ஆல் தி மெட்டீரியல்ஸ் ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு நீங்க கையில எடுத்துக்கமா. இங்க் பிளாக் ஆர் ப்ளூ எனிதிங் இஸ் ஓகேமா, நோ ப்ராப்ளம். ப்ளூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, பெட்டர் டு ப்ளூ. Should I stick photo and thumbprint tomorrow itself and bring it on 30th? Should I stick photo thumbprint நீங்க இப்பவே கூட ஒட்டிக்கலாம். இந்த மீட்டிங் முடிச்சது கூட நீங்க ஒட்டிக்கலாம். பட் அங்க போய் தான் சிக்னேச்சர் போடணும். ட்ரெஸ் கோட் இஸ் a நார்மல் ட்ரெஸ் கோட் தான். ட்ரெஸ் கோட்ல ரொம்ப எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சசரிஸ் லைக் ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்சஸ், இயர் ரிங்ஸ், பெரிய மோதிரம், இந்த மாதிரி செயின், அந்த மாதிரி அக்சசரிஸ் இல்லாம போறது பெட்டர்மா. அந்த இடத்துல சில எக்ஸாமினேஷன் சென்டர்ஸோட செக்யூரிட்டிஸ் எவ்வளவு டைட்டா இருப்பாங்க தெரியும். திடீர்னு அதை கழட்டுங்க, நீங்க எங்க போய் உங்க ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வைப்பீங்க. ஸோ பெட்டர் டு பி கோ லைக் சிம்பிள். ஃபைன் சார், கேன் யூ டேக் ஐட்டம்ஸ் இன் டிரான்ஸ்பரண்ட் பவுச்ல எடுத்துட்டு போங்க, அலோவ் பண்ணா போய்க்கலாம். பட் பெட்டர் டு டேக் a rubber band along with it. Fine. Sir, is there any time limit for drawing and aptitude? So I'm just coming for the drawing and aptitude part க்கு இப்ப நான் வரேன். Can we use marker? I don't think so. மார்க்கர் யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா பின்னாடி ஸ்மட்ஜ் ஆயிரும் இல்லையா. சோ அதனால தான் வாட்டர் கலரே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. Can keep one more copy of admit card, no issues. கையில வச்சுக்கலாம், ஃபைன். ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி அதே பாக்ஸ்ல 2 அட்மிட் கார்டை போட்டு வந்துடாதீங்க. கீப் இட் சேஃப். ஒன்னு கையில வச்சுக்கோங்க. உள்ள போகும்போது பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிருங்க. ஓகேவா சார்? ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹஸ் given a passport as ID, are we supposed to reach the center 1 hour before the... பட் அந்த மாதிரி நான் ஆதார தவிர்த்து இருக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் குள்ள நீங்க போறீங்கன்னா 4th பேஜ் இஸ் கம்பல்சரி நான் நினைக்கிறேன். ஸோ 4th பேஜை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடியே போறது இட் இஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். ஸோ அந்த டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட் call us personally, we'll be guiding. Fine. How many rough sheets will be provided? Rough sheets 2 to 3 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Better to work out rough sheets in a pencil. So இடம் பத்தலனா கூட நீங்க erase பண்ணி you can utilize it. Can you repeat once which one to take print out first page as sir? Hall ticket ஓட 3 பேஜுமே print out எடுக்கணும். first pageல partially fill பண்ணும். thumb impression, photo ஓட்டணும், signature அங்க போய் பண்ணணும். That is the... Sir, should we fill declaration or non-Aadhaar before reaching? So non-Aadhaar candidate இருக்கீங்க, ஆதார் கார்டு இல்ல, இப்பதான் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஆதார் தான் இருக்கு அப்படிங்கிற போர்ஷன்ஸ் தான் அந்த பேஜஸ். மத்தபடி ஆதார் இருக்கவங்க 4th page is not compulsory. First 3 pages is enough. Sir, should we fill declaration? Okay. Sir, does size of photo matters? No problem. Obviously passport size photo அவங்க கொடுத்துக்கிற பாக்ஸ் விட பெருசா தான் இருக்கும். ஸோ அதை வந்து வெர்டிகலா ஒட்டிடுங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே இப்படி லெஃப்ட் சைடாவோ இல்ல ஒரு போர்ட்ரேட் லைக் ஹொரிசான்டலா ஒட்டிடாதீங்க, வெர்டிகலாவே ஒட்டிடுங்க. Those who have Aadhaar should carry 4th page. No ma, Aadhaar இருந்தா 4th page தேவையில்லை. Can we paste stamp size photo in the candidate's image box? வேண்டாம், அவ்வளவு குட்டியெல்லாம் வேண்டாம். நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே ஒட்டிடுங்க. அந்த பாக்ஸோட எக்ஸஸா போனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. Can we staple the 3 papers together? பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 papers together you can do staple. Sir, is analog watches are allowed? Analog watches, digital watches allowed இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஜ் 3 நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அதுலதான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்படியும் உங்களுக்கு சிஸ்டம்ல டைம் ஓடிட்டு தான் இருக்கும், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. What if the photo exists the box? No problem, nothing to worry. Sir, can we use the scale for drawing? Geometry box allowed னு சொல்லிருக்காங்க. Obviously geometry boxல scales இருக்க போகுது, protractors and எல்லாமே இருக்க போகுது. ஷாபத் சார், அபு சார், ஆக்சுவலி வாட்சஸ் எதுவுமே அலௌட் இல்ல. அவங்களுக்கு டைம் பாக்குறதுக்கு சிஸ்டம் இருக்கும். லைக் System தே ல வில் பி டூயிங் ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஆஃப்லைன் கலந்து தான் எழுதுவாங்க. சோ சிஸ்டம்ல Okay. அவங்களுக்கு டைம் ரன் ஆயிட்டு இருக்கும் சார். done. So unlock digital வாட்சஸ் எந்த அலௌட் watches, கிடையாது. accessories, வாட்சஸ் ornaments கால்குலேட்டர்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. So if there is any issue with the system, how should we communicate with the invigilator? Invigilator அங்கேயே தான் இருப்பாங்க. So you can contact them. In 4th, can I know what are supposed to be filled? So Darshana, actually non-Aadhaar candidate இருந்தாங்கன்னா அதுல ஃபில் பண்ணும். You can contact us. நான் அதை இன்னும் கொஞ்சம் தரவா go through பண்ணிட்டு I'll be letting you know. Should we stick the photo in both the places asking for candidates for? Sir, should we stick the photo in both the places asking for candidate photo in first page? ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம போட்டோ கேட்டிருக்காங்க. So அங்க மட்டும் போட்டா போதும். Sir, applied for B planning throughout getting an extra time in BR. So சில இடங்கள்ல
சில எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஆர்க் அண்ட் பி பிளானிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பி பிளானிங் அட்டெண்டே பண்ணல. அந்த டைம்ல பிஆர்க்குக்கான டிராயிங்கை சேர்த்து பண்ணிக்கிட்டாங்க. பட் சில இடங்கள்ல பிஆர்க் முடிச்சதுமே பிஆர்க்கோட அந்த டிராயிங் ஷீட்டை வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கிட்டா வி டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன், நம்ம பி பிளானிங் அங்க உட்காந்து நம்ம பண்ணிதான் ஆகணும். பட் பிஆர் பொறுத்த வரைக்கும் சில எக்ஸாமினேஷன் சென்டர்ல வாங்கலைன்னா யூ கேன் யூட்டிலைஸ் த டைம். பிஆர்க்கு தனி மார்க், பி பிளானுக்கு தனி மார்க் தான். அந்த டைமை நீங்க பிஆர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வாங்கிடுவாங்க. நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 3 hours மட்டுமா தான் இருக்கும். நம்ம அதனால அது அட் எண்ட் ஆஃப் த டைம்ல தான் நம்ம தெரியும். ஸ்டார்டிங்லேயே அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியாது. சார் 3 hours முடிஞ்சும் இந்த பேப்பரை வாங்கிடுவீங்களா, நான் பி பிளானிங் டைம் பிஆர்க்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ். நமக்கு டைம் கிடைச்சா இட் இஸ் ஒரு அடிஷனல் ஒரு ஜாக்பாட் மாதிரி. தட்ஸ் ஆல். Print out of an Aadhaar card is important, sir. Yes, original Aadhaar card is important. Will the respective branch faculty will help us with the exact location? கண்டிப்பாமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்டான லொகேஷன் உங்களுக்கு கைட் பண்றோம். ஓகேங்களா சார்? will there be another attempt in the April? Definitely Manasavi, definitely. I'm just exam point of perspectiveல அடுத்து நான் வரேன். இதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். Can I use steel scale? எந்த ஸ்கேலர்னாலும் என்னமா, லைக் better to be bring the transparent scale. Sir, both the hall ticket and admit card is same. Hall ticket, admit card ரெண்டுமே ஒண்ணுதான். Sir, if they take away our drawing sheet, should we attend B plan test or can we leave it? So நீங்க B பிளானும் சேர்ந்து எடுத்திருந்தீங்கன்னா B plan டைம் முடிகிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும். ஓகேங்களா? Just 1 minute, students. So next வந்து exam point of perspectiveல வரமா. So examination is for 400 mark. Fine. So examination is for 400 mark. Afrid, உங்களோட நம்ம பிபிடில அந்த ஜேஇயோட ஸ்லைடு இருந்தா ட்ரை டு ஓபன் பண்ணோம். பாசிபிள். ஓகேங்களா? So இந்த 400 மார்க்ல 200 mark of general aptitude and architecture aptitude. Sir, for few questions like folding and unfolding, can we take a piece or a rough paper and do it, or should we just do it visually? Try to do it visually. ஒரு சின்ன பேப்பர் கிழிச்சு அதுல ஏதோ நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஏதோ அன்வான்டட்லி நம்ம ஒரு மால் ஃபங்க்ஷனிங் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட வேண்டாம். ட்ரை டு விஷுவலைசிங்லி டூ இட். ஃபைன். ஸோ 400 மார்க்ல வந்து ஐம் ஜஸ்ட் லீவிங் ஃப்ரம் தி chat box and I'm coming to the point மா. தென் அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது டவுட் இருந்தா hold it and ask me later. So 400 மார்க்ல 300 mark is for aptitude and mathematics. Fine. First part வந்து max. So max வந்து carries 25 questions. So each question carry 4 mark. 25 into 4, 100 mark. ஓகேங்களா? Next part 2 is a general aptitude and architecture aptitude part. 50 questions. Each question carry 4 mark. 50 into 4, 200 mark. 50 into 4, 200 mark. So 200 mark of general aptitude and architecture aptitude, 100 mark of max. So total 300 mark. அப்போ இந்த part 1 and part 2 you gonna do in a system. JEE paper 2 பொறுத்த வரைக்கும் it is an online and an offline based exam. ஓகேங்களா? So இந்த aptitude questions எல்லாமே ஆன்லைன்ல தான் விசிபிளா இருக்கும். ஃபைன். So இந்த 300 mark எல்லாமே 50 plus இந்த 25 plus 50 questions. Maxல 25 questions is compulsory. So அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. அந்த 5 questions is filling the blanks. So எக்ஸாக்ட் ஆன நியூமரிக்கல் வேல்யூவை நீங்க அதுல டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும் for the 5 questions. So தப்பான ஆன்சருக்கு -1 மார்க் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 50 into 4 of general aptitude and architecture aptitude going to be very easy mark. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஸ்கோர் பண்றது வந்து general aptitude and architecture aptitudeல 50 into 4, 200 மார்க். ஓகேங்களா? அதுலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கு -1. அதுக்கப்புறம் பார்ட் 3. ஸோ நான் இந்த பார்ட் 1 and 2 ஓட சிஸ்டம் பேஸ்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க எக்ஸாமினேஷன் எழுதும்போது
Afrid sir, am I audible, right? Afrid? Abu sir? Yes, sir, you are audible. Ahmed, sir, you are audible only, sir. Afrid? Ahmed, you are audible. Hello. Afrid, Ahmed, you are audible. Abu sir, am I audible? Yeah, you are audible. Ahmed, sir. Ahmed, can you hear me? Ahmed, you are audible. Hello, Ahmed. Other students, can you please mute yourself, ma? Nandana, Yogeshwaran, can you mute yourself? Yogeshwaran from Madurai, please mute yourself, ma. So Sir was telling about the color palette. After color palette shall பண்ணிருக்கீங்களா மா? Guys, ஒரே நிமிஷம்மா. I'll just check. Afrid, கேக்குதாமா? Students, can you guys hear me? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, Yes, one sir. second. I'll share you one image, ma, and I'll explain you the rest of the details. Abu sir, Afrid will be sharing, I think so. Afrid is actually not responding. Fine, no problem, sir. Now can I, my voice is audible, Only right? host can share. Yeah, you are audible. Fine. So students, upper right hand side there will be a palette இருக்கும். So 75 numbers அதில் போட்டிருப்பாங்க. 1 to 25 வரைக்கும் போட்டிருப்பாங்க. Then again 1 to 50 or 26 to 75 வரைக்கும் போட்டிருப்பாங்க. So total timing is 3 hours. And for the aptitude, the timings are 2 hours and drawing வந்து 1 hour. Total 180 minutes 120 minutes is for entirely for aptitude and 60 minutes of drawing. So in the 75 questions 300 மார்க்குக்கு உங்களுக்கான டைம் பாத்தீங்க அப்படின்னா 2 hours. ஸோ இனிஷியலா நம்ம உள்ள போகும்போது நம்பர் பேலட்னா ரைட் சைட்ல கொஸ்டின் நம்பர்ஸ் தான் இருக்கும். 1ல இருந்து 75 வரைக்கும் இருக்கும். மேபி 1 to 25 தனியா இருக்கும். தென் 26 to 75 தனியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் பேலட் எல்லாமே ஒயிட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் நாட் விசிட்டட் தி கொஸ்டின் எட். ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்க உள்ள போகும்போது எல்லாமே ஒயிட்டா இருந்துச்சுன்னா நீங்க எந்த கொஸ்டினும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஃப் இன் கேஸ் ஏதாவது ஃபியூ நம்பர்ஸ் ரெட் கலர்ல மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா யூ ஹாவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின். அதாவது நீங்க அந்த கொஸ்டினை விசிட் பண்ணிட்டீங்க, நீங்க உள்ள போறீங்க, எடுத்ததுமே நம்பர் 5 அப்படிங்கிற கொஸ்டினை கிளிக் பண்றீங்க, உள்ள போறீங்க, நீங்க ஆன்சர் பண்ணாம வெளியே மறுபடியும் 1க்கே வந்துட்டீங்க அப்படின்னா 5th நம்பர் அப்படிங்கிறத ரெட்ல இருக்கும். அப்ப அதுக்கு என்ன மீனிங்னா ஓகே நம்ம விசிட் பண்ணிட்டோம் பட் நம்ம இன்னும் அதுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வந்து if in case if it is in the green color அப்படின்னா you have answered the question. நீங்க போறீங்க ஒரு 10th 11th 12th கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த பேலட்ல பார்க்கும்போது அப்பா ஓகே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் விசிட் பண்ணிட்டு ரெட்ல இருக்கு. ஸோ நம்ம இன்னும் அதுக்கு ஆன்சர் பண்ணல, மூணுன்னு ஆன்சர் பண்ணிட்டோம். அவுட் ஆஃப் 75 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் உள்ள போய் இது நம்ம பண்ணிட்டோமா பண்ணலையா, ஆன்சர் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் பேலட் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரெட் கலர் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின். அடுத்து கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா யூ ஹாவ் ஆன்சர்ட் த கொஸ்டின். ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் அந்த கொஸ்டினை ஓப்பனே பண்ணலன்னு அர்த்தம். யூ ஹாவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் எட். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பர்பிள் கலர். பர்பிள் கலர் இருந்தா என்ன மீனிங்னா யூ ஹாவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின் பட் மார்க்ட் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. ஓகேங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றதுனால மட்டும் அது நம்ம செலக்ட் பண்ணோம்னு ஆயிராது. ஸோ ஆன்சர்டுன்னு இருக்கும், ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு இருக்கும், இல்லைன்னா மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஆன்சர்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் கிரீன். மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்னா நான் டவுட்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா இட் கம்ஸ் இன் பர்பிள். இன்னொரு கலர் இருக்கு purple with green. It will be mentioning that the questions answered and marked for review. ஓகேங்களா, சோ ஒயிட் கலர் இருந்தா நீங்க அதை உள்ளேயே போலேன்னு அர்த்தம். ரெட் கலர் இருந்தா உள்ள போய் நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்தா ஆன்சர்டு அப்படிங்கிற ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பர்பிள் கலர் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கேன், மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பர்பிள் கம் கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு அர்த்தம். ஸோ பெட்டர் ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் கொடுங்க. ஆன்சர் பண்ணா இட் வில் பி இவாலுவேட்டிங் ஆப்வியஸ்லி. ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கனாலும் நீங்க ஃபைனலா ஆன்சரா அதை மாத்தாம டைம் முடிஞ்சிச்சுன்னா கூட இட் வில் பி கன்சிடர் ஃபார் த இவாலுவேஷன். பட் நீங்க பர்பிள் கலர் வந்து மார்க்டு ஃபார் ரிவ்யூங்கிறது மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா it will not consider for the evaluation. புரியுதுங்களா? So white color not yet visited the question. Red color palette la irundhuchu appadina not answered, visited but not answered. Green color na you have answered the question. Purple na you have not answered the question but have marked the question for review. Answer illa but enakku oru doubt ah irukanga ஒரு கேட்டகரியில வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஆனா அதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அது தப்பான ஆன்சரா இருந்தா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் ரைட்டான ஆன்சரா இருந்தாலும் அது நமக்கு மார்க் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால நீங்க ஒரு மாதிரி டவுட் அந்த ஆப்ஷன் யாரும் போக வேண்டாம். ஒண்ணுல ஆன்சர்டு, இல்லைன்னா ஆன்சரே பண்ணாதீங்க தெரியலன்னா, இல்லைன்னா ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்திருந்தா இட் வில் பி கன்சிடர். பட் தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க் போயிடும், இவாலுவேட் பண்ணிடுவாங்க. ஃபைன். ஸோ ஆன்சர் அப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆன்சர்ட், மார்க்டு ஃபார் ரிவ்யூ, ஆன்சர் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ. ஸோ நீங்க ஆன்சரே பண்ணனா கூட இந்த டைம் முடியற வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆன்சரே வேண்டாம் அந்த கொஸ்டினை நீங்க விடுற மாதிரி டிரா பண்ணிக்கலாம், மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆன்சர் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ. அந்த டைம் முடிகிற வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க மாறிக்கலாம். எந்த கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2க்கு நீங்க எப்ப வேணாலும் இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள ஷஃபிள் ஆயிக்கலாம். ஸோ எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின்ஸ் கேரி 100 மார்க் இருக்கிற அதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. கான்ஃபிடென்ட் ஆனதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர்டு கொடுங்க, இல்லைன்னா ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்து முடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த 2 ஹவர்ஸ் ஆஃப் டைமுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சுட்டா கூட யூ கேன் கோ ஃபார் தி பார்ட் 3. பார்ட் 3 நீங்க போலாம். ஓகேங்களா, பார்ட் 3 இஸ் அ டிராயிங் பார்ட். ஸோ டிராயிங்கோட கொஸ்டின்ஸ் வந்து சிஸ்டம்ல விசிபிளா இருக்கும். டிராயிங் நம்ம பிசிக்கலா எங்க டிரா பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட டிராயிங் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிராயிங் ஷீட்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, பட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஷுவர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா டிராயிங் நம்ம டிரா பண்ண போறது பேப்பர்ல தான், சிஸ்டம்ல கிடையாது. பட் டிராயிங்கோட கொஸ்டின் எங்க இருக்கும்? சிஸ்டம்ல இருக்கும். அதை நம்ம ஆன்சர்ட்னு கொடுக்கணும். சிஸ்டம்க்கு we need to be proven that we are answered அப்படிங்கறது அதுல நீங்க ஆன்சர் என்ன நீங்க
ஷாபாத் சார் உங்க வாய்ஸ் கட்டாய் வருது. ஷாபாத் சார். சார் ஆக்சுவலா பேச கட் ஆயிடுச்சு. சார் டிராவலிங்ல கூட இருக்காரு. ஸோ ஐ ஆன்சர் இன் பிட்வீன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க 50 கொஸ்டின்ஸ்ல 25 ஜெனரல் ஆப்டிடியூட் 25 ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் இருக்குமான்னு. அப்படி இருக்காதுமா. இட்ஸ் வில் பி வெயிட்டேஜ் வில் டிஃபர். ஸோ வெயிட்டேஜ் வில் டிஃபர். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ சார் வர வரைக்கும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ தி டவுட்ஸ். Okay, Abu sir. I came. Sorry, Abu sir. I'm in No traveling. problem, no That's why. problem. Yeah, you can So அந்த continue. drawing வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணும், செகண்ட்ல ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட்லயே ரெண்டுமே ஈஸியா இருக்குன்னு அதையே ரெண்டும் எடுத்து நம்ம டிரா பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது போர்ட்ரேட்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ எனி 2 போர்ட்ரேட்ல யூ நீட் டு பி செலக்ட் ஒன். செகண்ட் வந்து ஏதாவது சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினா இருக்கும். அந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏபிள் டு டூ இன் எ வெரி குட் வே. நல்லாவே பண்ண முடியும் டிராயிங்ல, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் த ப்ராப்ளம் டைமிங். அந்த டைம் கன்சியூமிங் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிராயிங் கொஸ்டின் எடுத்து 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஒரு கொஸ்டின்லயே போயிருது. ரிமைனிங் 50 மார்க்கோட கொஸ்டினுக்கு தேர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் 15 மினிட்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஈச் கொஸ்டினுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் முடிச்சதும் அடுத்த கொஸ்டின் போயிருங்க. தென் லாஸ்ட்ல இருக்கிறதுல வில் பி டெவலப் இட். ஸோ ரெண்டுமே அட்டன் பண்ண வேண்டியது இட் இஸ் எ மேண்டட்டரி திங். புரியுதுங்களா? ஸோ நீங்க ஒரு 45 மினிட்ஸ் எடுத்து ஒரு 50 மார்க் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணா அவங்க 50க்கு 60 எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக்லி இன்க்ளைண்டான ஸ்கில்ஸ் எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு ஆர்கிடெக்சருக்கான பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட ட்ரைனிங் உங்களை அதை விட பெட்டரான அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பெட்டர்மெண்ட்ல பண்றதுக்கான ஸ்கில் இருக்கிற அளவுக்கு உங்க ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸா மாத்தி இருக்கோம், இன்னும் மாத்துவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, டைம். அந்த அந்த ஒரு கொஸ்டின் படிச்சதும் அதுல என்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும், என்ன டெக்னிக், எப்படி அதை கம்போஸ் பண்ணலாம், எப்படி அந்த பேஜ் என்டையர்லி ஃபில் பண்ணி அது ரொம்ப அழுக்கு பண்ணாம, ஏன்னா இதை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்ப போறாங்க. ஸோ நல்லா டார்க்கரா பண்ணணும். எப்படி அதை அழகா பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அந்த ஒர்க் ஷீட்ல எழுதிருங்க. இது யூஸ் பண்ண போறேன். பால்கனி வியூவா, பால்கனி, ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு 2 ஃபீமேல், ஒரு மேல், 2 குழந்தைங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேஜை நீட்டா அழகா கம்போஸ் பண்ணிருங்க. பிகாஸ் நம்ம வரையும் போது இதை ஆட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம். 1க்கு 2 டைம் கொஸ்டின் நல்லா தரோவா ரீட் பண்ணுங்க. பிகாஸ் கொஸ்டினோட அப்சர்வேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டால ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு அக்வாரியம்குள்ள இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷோட வியூ கேட்டிருந்தாங்க. ஒரு ஃபிஷ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட வியூ எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி வரைஞ்சிட்டாங்க. ஸோ யூ நீட் டு பி திங்க் இன் அ வே ஹவு தே ஆஸ்க் த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்ன வித 1க்கு 2 டைம் கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ் எடுக்கல, நீங்க தப்பு கிடையாது. பிகாஸ் அந்த அசம்ஷன் இஸ் தி மேட்டர். நீங்க அதை எப்படி அசியூம் பண்ணி அதை எப்படி பண்றீங்கிறதா. அந்த அப்சர்வேஷன் இல்லைன்னா கண்டிப்பா கொஸ்டினோட கான்செப்டே தப்பாயிரும். புரியுதுங்களா? ஸோ யூ நீட் டு do in such a way. So this is about the drawing. So general aptitude, architecture aptitude பண்ணுங்க, மேக்ஸ் பாருங்க, பெட்டரா பண்ணுங்க. டிராயிங்க்கு கொஸ்டின் சிஸ்டம்ல இருக்கும். ஆன்சர் எந்த கொஸ்டினை நீங்க சூஸ் பண்ணுங்க அதுக்கு ஆன்சர்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து இதுல வரைய ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த டைம் பீரியட்ல உங்களோட 12th ஸ்கெடியூல்ல எப்பெல்லாம் கிளாஸ் வைக்க முடியுமோ அப்பெல்லாம் கிளாஸ் வச்சிருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு ஸ்கில்டான ஃபேக்கல்டிஸ் வச்சு எவ்வளவு பெஸ்டா பண்ணமோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பரா பண்ணிருக்கோம்னு நம்புறோம். அண்ட் ஏதாவது நம்மளோட டைம் லிமிட்ஸ்னால ஏதாவது விஷயங்கள் கவர் பண்ண முடியாம போயிருக்கலாம். பட் நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா எக்ஸாம் முடிச்சு இம்மீடியட்லி வந்ததும் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, மறந்துடுவோம். இம்மீடியட்லி ஒரு பேப்பரை எடுத்து எது ஈஸியா இருந்துச்சு, எது டஃபா இருந்துச்சு, எது இன்னும் கவர் பண்ணும், எது இன்னும் கவர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற A to Z டீடைல்ஸை யூ நீட் டு பி லிஸ்ட் அவுட் அண்ட் சென்ட் டு யுவர் பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ நீங்க அடுத்தது உங்க 12th எக்ஸாமினேஷன் முடிச்சு ஜேஇயோட செகண்ட் அட்டெம்ப்ட் வரும்போது இதுல என்னென்ன நம்ம லேக் ஆனமோ, என்னென்ன வீக் ஆனமோ அது எல்லாத்தையும் வில் கவர் இட் அப். ஸோ என்ஐடி அண்ட் எஸ்பிஎஸ் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ல நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவா இருக்கு. கண்டிப்பா அந்த கனவு வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு பாத்துக்கு போறதுக்கு ஐஆர்பி வில் கைட் யூ. ஸோ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அடுத்த ஸ்கெடியூல்ல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்கெடியூல்ல
the classes is going to be உங்களோட லாஸ்ட் பிஃபோர் எக்ஸாமினேஷனுக்கும் லாஸ்ட் எக்ஸாமுக்கும் ஒரு 15-20 days கேப் இருக்கு. அந்த கேப் பீரியட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமினேஷன் 26th முடிச்சதுமே will be immediately start. ஸோ ஏப்ரல் ஒரு செகண்ட் வீக்ல we are expecting the JEE paper 2 ஓட செகண்ட் attempt. ஸோ அப்ப நம்ம கவர் அப் பண்ணி செகண்ட் attempt சூப்பரா பண்ணிக்கலாம். நோ வரி. இதுக்கு நடுவுல நாட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனா வில் இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க வந்து எழுதிக்கலாம். JEE வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். JEE பேப்பர் 2 ஓட செகண்ட் அட்டெம்ப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வில் இன்ஃபார்ம் யூ. அப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க வீட்லயே பண்றத கூட வில் பி ஏபிள் டு கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு கெரியர் ஃபுல்லான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. டோன்ட் கெட் டைவர்ட். இந்த டைம் பீரியட்ல யாரும் உங்களை டைவர்ட் ஆக வேண்டாம். அந்த ஒரு சக்சஸ்ஃபுல் கோர்ஸ் ஆஃப் கரியருக்குள்ள நீங்க போறதுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க. டெஃபினட்டா நல்ல நாட்டா மார்க், நல்ல JEE பேப்பர் 2 மார்க் எடுத்து சூப்பரான காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. நோ வரி. இப்பவே காலேஜ்ல போகணும், அட்மிஷன் போடணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கிற எந்த அவசியம் இல்லை. இந்தியால எந்த டாப் மோஸ்ட் ஆர்கிடெக்சர் காலேஜோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் நாங்க குரூப்ல இன்ஃபார்ம் பண்றோம். இப்ப காலேஜஸ் பத்தி எந்த டென்ஷனும் வேண்டாம். JEE பேப்பர் எக்ஸாமினேஷன் முடிக்கிறோம். நல்லபடியா முடிச்சதும் ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன டஃபா இருந்துச்சு, எது ஈஸியா இருந்துச்சு நம்ம எழுதுறோம். பிரான்ச் கோஆர்டினேட்டர் கொடுக்குறோம். JEE பேப்பர் நாட்டா புக்கை தூக்கி ஓரமா வச்சுட்டு 12th நல்லா கான்சன்ட்ரேட் பண்றோம். 12th எக்ஸாம் முடிச்சதும் JEE 2 நாட்டாவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதுக்கு பிட்வீன்ல எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபார்ம் பண்றோம். காலேஜஸ் அப்ளை பண்றது, கவுன்சிலிங்ஸ் அப்ளை பண்றது, எனி ஸ்டேட். இப்ப ACPC மூலியமா குஜராத் கவுன்சிலிங், காமட் கே கவுன்சிலிங், கீம் கவுன்சிலிங், எந்த டேட்ஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. எந்த டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வி வில் பி கைடிங். காலேஜ்ல போய் அவசரமா பேமெண்ட் கட்டணும் போகணும் எதுவுமே இல்லை. எந்த காலேஜ் நீங்க இன்கேஸ் போற சுச்சுவேஷன் வந்தா கூட ரெஸ்பெக்டிவ் சென்னையில் அபுசாரை காண்டாக்ட் பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, மதுரையில கௌதமி மேம், திருச்சி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ காலேஜஸ்க்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அவசரப்படலாம். ஏன்னா அவங்க 12th மார்க் தான் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினி. பட் நமக்கு நம்மளோட JEE பேப்பர் 2 மார்க் இருக்கு, நாட்டா மார்க் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வில் டூ அவர் பெஸ்ட். பெர்ஃபார்ம் யுவர் 12th well as well as JEE பேப்பர் 12. வரி இல்லாம கூலா சில்லா போங்க. சொன்னா இந்த மீட்டிங்ல கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். டெஃபினெட்லி யூ வில் ஏபிள் டு easily go and come back. Fine. So drawing must be taken at the last or when the subject is fine. Drawing even startingல கூட எடுக்கலாமா? ஒண்ணும் ஆக்சுவலி பிரச்சனை இல்ல. சார் இப்போ டோட்டலா 3 hours கொடுப்பாங்க. அந்த 3 hours நம்ம எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதானே சார் கணக்கு? ஆமா, எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 3 But hours students நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். initially பட் drawing நம்ம எடுத்துட்டாங்கன்னா சஜஸ்ட் பண்றது ஆமா ஆமா. it will eat all the time. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் டிராயிங், அதுக்கப்புறம் மேக்ஸ் போகலாம். தட் வில் பி அவர் சஜஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனதை வச்சும் நாங்க இந்த வருஷம் எல்லாம் பண்ணதை வச்சு நாங்க சஜஸ்ட் பண்ணது. Like you can start your drawing. First you can start your architecture aptitude, then drawing, then you can go for maths. அதே மாதிரி இன்னொரு சஜஷன் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க சொல்றது, டிராயிங் வந்து ஒரு டிராயிங்க்கு 50 மார்க். ஸோ ஒரு டிராயிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக உட்காந்துடாதீங்க. ஏன்னா 1 hour it will take to complete a drawing. ஸோ 30 minutes என்ன முடிக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு அடுத்த டிராயிங் ஸ்கிப் ஆயிக்கோங்க. என்னதான் நீங்க கம்ப்ளீட்டா டிரா பண்ணாலும் ஒரு டிராயிங்க்கு 50 மார்க் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. பட் இதுவே 2 டிராயிங் ஒரு 75 to 80% கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி 35 to 40 மார்க்ஸ், விச் டோட்டலா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ்ல அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ 2 டிராயிங்குமே அட்டன் பண்ணுங்க. ஒரு டிராயிங்ல உங்க எல்லா நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காம்ப்ளிகேட்டடா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். தெரிஞ்ச ஆப்டிடியூடோ மேக்ஸோ 100% உங்களுக்கு கான்ஃபிடன்ஸா இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா மைனஸ் நிறைய மார்க்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய சின்ன சஜஷன்ஸ். அண்ட் அடுத்தது 12th எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. உங்க 12th எக்ஸாம்ல கண்டிப்பா 12th டோட்டல் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃபையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஜஸ்ட் யுவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், டோட்டல் 12th மார்க் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகும். For CBSE and for metric students also, total 12th mark will be considered for the cut-off calculations. Sir, whether they will be same amount of weightage for architecture aptitude and general aptitude? இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. 50 questions மேக்ஸிமம் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் இருக்கும் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் தான் அது கம்பேரிட்டிவ்லி மினிமலிஸ்டிக்கா இருக்கும். Will there be enough space to draw comfortably? கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கொடுத்த ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா மாத்திக்கங்க. ஓகேங்களா? கேன் வி ஸ்டார்ட் டிராயிங் பார்ட்? அதுல இன்னொரு விஷயம் சார், அது வந்து A4 சைஸ் ஷீட் இருக்குமா, அந்த A4 சைஸ் ஷீட்டுக்குள்ள நீங்க டிரா பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம கிளாஸ்லயுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஐயர் நோட்ஸோட சைஸ் படி தான் உங்களுடைய A4 ஷீட் அந்த கொஸ்டின் பேப்பர் சைஸஸ் இருக்கும்.
And sir, if we finish part 1 and part 2 early, can start drawing with the drawing. Definitely, part 1, part 2 முடிச்சிட்டீங்கன்னா we can early start the drawing, no issues on it. Drawing must be taken at the last or any order of subject is fine. Any order is fine, but Abu sir சொன்ன மாதிரி நீங்க அப்படி வேணா எடுத்துக்கலாம். How many marks does B plan contain, sir? I think 50 mark for B plan. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. Sir, if we finish part 1 and part 2 early, okay. Sir, for some questions, I'm answering without doing rough work. Does it affect the mark? Sir, for some questions, I am answering without doing rough work. See, the answer correct இருந்து rough work பண்ணணுங்கிறது கம்பல்சரி இல்லமா. நீங்க அது கரெக்டான ஆன்சரா இருந்தா மார்க் கிடைக்க போகுது. தப்பான ஆன்சரா இருந்தா நெகட்டிவ் மார்க். That's all. After going to part 3, can we come back to part 2? Yes, part 1, part 2, part 3, you can shuffle it and do it all the 3 hours என்ன வேணா பண்ணிக்கலாமா. Can we do part 1 after part 3? So anything can be possible, but our advice is to part 1, part 3, part 2. Sorry, general aptitude, architectural aptitude, drawing, then max. Sir, what kind of art pencil should we carry? Adama, pencils nama கொடுத்திருக்கோம். Eraser, sharpener, scale, color pencils, crayons can be carried. Sketches and watercolors are not allowed. Sir, is anything want to mention in the drawing paper? Nothing, ma. Drawing paper, it's been already mentioned. உங்களுக்கான roll number, name, QR code எல்லாமே generate பண்ணிருப்பாங்க till last year வரைக்கும். If in case இந்த வருஷம் உங்க நேம்க்கு ரோல் நம்பருக்கு ஏதாவது கேப் கொடுத்திருந்தாங்கன்னா இன்விஜிலேட்டரை கேட்டு நம்ம எழுதிக்கலாம். So does both the drawing should be done in the same paper? I don't think so. Last year வந்து ஆக்சுவலி மேல ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. கொஸ்டின் 1க்கு ஒரு பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேஜஸ் எம்டி இருக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின் 2க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் 1க்கு கொடுத்த ஸ்பேஸ்ல தான் அதனுடைய டிராயிங் வரையணும். இன்கேஸ் நீங்க செகண்ட் டிராயிங் ஃபர்ஸ்ட் வரையறதா இருந்தாலும் கொஸ்டின் 2க்கு டிராயிங் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல தான் அதை டிரா பண்ணணும். QR code with question number இருக்கும். Make sure it should be right roll number in the drawing sheet. அது மட்டும் அதே மாதிரி சப்மிட்டும் கொடுத்துடணுமா. சப்மிட் கொடுக்கலனாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் எண்ட் ஆயிடும். ஸோ டிராயிங் தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெண்டிங் வச்சிருப்பாங்க சப்மிட் கொடுப்பாங்க. ஸோ சப்மிட் கொடுக்கலன்னா அது எண்ட் ஆயிடும். அது வேலிட் பண்றாங்களா இல்லையாங்கிறது சரியா தெரியல. ஸோ நீங்க எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடியே சப்மிட் கொடுக்க மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பா பண்றாங்க. In case of not attending max, is there any problem? மேக்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா, பாத்துக்குங்க. சார், கேன் வி யூஸ் எனி கைண்ட் ஆஃப் கலர் பென்சில்? கலர் பென்சில் கிரையான் யூஸ் பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். மினிமம் ஹவு மெனி கொஸ்டின் ஷுட் வி அட்டெண்ட்? மினிமம்னு எதுவும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆக்சுவலி மேக்ஸ்லயுமே வந்து 5 வந்து NIQ கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, MCQ இல்லாம. அதை அட்டென்ட் பண்ணுங்கிறது கட்டாயம் எல்லாம் எதுவும் இல்லை சார். லைக் ஆனா அதோட ஆன்சர் வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான் இருக்கும் இல்லைங்களா? எஸ், அதான் NIQ நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல அட்டென்ட் பண்ணணும் கட்டாயம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இது லாஸ்ட் பிஃபோர் இயர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்த வரைக்கும் ஆப்டிடியூடோட பர்சன்டேஜும் டோட்டல் பர்சன்டேஜும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஆப்டிடியூட்ஸ், டேக் லிட்டில் மச் டைம் கம்பேர்ட் டு டிராயிங் அண்ட் மேக்ஸ் டு ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் 1 ஹவருக்கு மேலே எடுத்துக்காதீங்க, 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே தான் டிராயிங் அண்ட் மேக்ஸுக்குமே உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் 1 ஹவர் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட அதிகமா எந்த இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எனி அதர் டவுட்? Hope we are clear, Mr. Ahmed. Sir, for drawing pigment liners can be used ஆன கேட்டிருக்காங்க அப்போ சார். நோ, ஆக்சுவலி பிக்மெண்ட் லைனர்ஸ் எல்லாமே அலௌட் இல்லம்மா. பிக்மெண்ட் லைனர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஸ்மட்ஜ் ஆச்சுன்னா உங்க டிராயிங் யாருமே இது லைக் இதுவா பார்க்க மாட்டாங்க, எல்லாமே ஸ்கேன்டு காப்பீஸ் தான். ஸோ only யூஸ் கலர் பென்சில். ஓகே, அதுதான் வந்து crayons ஆல்சோ யூ கான்ட் யூஸ் ஸ்மட்ஜ் ஆக crayons யூஸ் பண்ணலாம். ஸோ பென்சில் அண்ட் crayons மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்ற ஜியோமெட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட நீங்க என்ன எடுத்துட்டு போய்க்கலாம், அது கூட ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போய். பட் டோன்ட் யூஸ் எனி அதர் கலர். ஓகே, அண்ட் ஆல்சோ 12th மினிமம் 75% வேணும். JEE நீங்க எலிஜிபிள் ஆனாலும் அது மூலமா கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு. இதோட ஈச் அண்ட் எவ்ரி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் வில் பி கைடிங் யூ. காலேஜஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம், அவசரப்பட்டு எங்கேயும் போய் அட்மிஷன் போடுறோம், ஃபீஸ் கட்டுறதோ வேண்டாம். கன்சல்டன்ஸ் வில் பி ஏபிள் டு கைட் யூ இன் தி ரைட் வே. ஸோ சப்மிட் பண்றது ஒன்றும் இல்லைம்மா. டிராயிங் அங்க கொஸ்டின் வந்து யூ வில் பி ஹேவிங் இன் டிஸ்பிளே. You have to draw in your paper and do submit in the system itself. And அந்த பேப்பர் அங்க எக்ஸாம் சென்டர்லயே கொடுத்துட்டா போதும், they will valid.
ஆக்சுவலி ஜெய் பேப்பர் 1ஓட எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஒரு 15 டேஸ்ல வரும். பட் பேப்பர் 2 வில் டேக் மோர் தென் 2 months. ஸோ அதனால பேப்பர் 1 ரிசல்ட் வந்தோடனே 2 வந்துருச்சான்னு கேட்காதீங்க. 2 வந்து டிராயிங் இருக்கனால மினிமம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட்ஸே வரும். வரும்போது வில் பி இன்ஃபார்மிங் இந்த குரூப். பி ஆக்டிவ் இந்த குரூப். பேரண்ட்ஸ் கிட்டயும் ஆக்டிவா இருக்க சொல்லுங்க. ஸோ அதான் ஒரு ஃபேமிலி குரூப்ல அங்கிள் ஆன்டிஸ் பண்ற ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி இதை எடுத்துக்காதீங்க. உங்க லைஃப்காக நாங்க அனுப்புற நிறைய விஷயங்கள். டோன்ட் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஒரு 2 monthsக்கு அதுல கான்சென்ட்ரேட்டடா இருங்க. தென் அதுக்கப்புறம் இங்க வரும்போது ஒரு 2-3 monthsக்கு கான்சென்ட்ரேட்டடா இருங்க. த இன்ஃபர்மேஷன்ஸ் விச் கோன் பி தேர் ஃபார் யுவர் லைஃப் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்க போதுமா. ஸோ இன் டிப்ளமோ ஹவு மச் பர்சன்டேஜஸ் இருக்கு? டிப்ளமோலையும் ஓவரால் 75% இருக்கணுமா டுகெதரா 6 semesters சேர்ந்து. ஜியாமெட்ரி வாஸ் நாட் பீயிங் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, நோ ப்ராப்ளமா. சில இடத்துல பாக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பாத்துக்குங்க. ஹவு டு யூஸ் பி பிளானிங் டைமிங். பி பிளானிங் டைமிங்கை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது அங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ல வர இன்விஜிலேட்டரை பொறுத்து தான் இருக்குமா. மைக்ரோன் பென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தி அவங்க ஏதோ போடலாமா. ஸோ பெட்டர் டு யூஸ் crayons அண்ட் கலர் பென்சில்ஸ். we should not use scale for drawings there. scale யூஸ் பண்ணலாமா, பட் ஒரு இன்விஜுவலேட் பண்ற அதை இவாலுவேட் பண்ற ஒரு ஃபேக்கல்ட்டியா பார்க்கும்போது ஸ்கேல் இல்லாம டிரா பண்ணும்போது ஓகே he or she is skilled அப்படிங்கறத அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ட்ரை டு யூட்டிலைஸ் தி ஸ்கேல் அண்ட் இஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் தி ஸ்கேல் மேக் ஷூர் அது ஸ்கேல்ல டிரா பண்ண மாதிரி தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ ஹோப் வி ஹவ் given you the enough informations. if the session is useful, post your comments in the chat box and you can make a leave. All the best for your JEE exams and all the best for your 12th exams. எல்லாம் நல்லா பண்ணுங்க. See you in the crash course. கிராஷ் கோர்ஸ் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிராஷ் கோர்ஸ்க்கு நிறைய நம்ம வந்து வீக்கெண்ட்ல நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால பண்ண முடியல. நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொன்னதுதான். லாட் ஆஃப் மெமரி மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் மார்க் கிரியேட்டிங் மூமெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த கிராஷ் கோர்ஸ் 3-4 monthsல உங்க 12th எந்த ஸ்கெடியூலும் இருக்காது. பயங்கரமான ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஆர்கிடெக்சர் காலேஜஸ் விசிட்ஸ் இருக்கு, ஃபர்ம் விசிட்ஸ் இருக்கு, அவுட்டோர் ஸ்கெச்சிங் இருக்க போகுது. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்களான மொமெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். ஸோ விஷிங் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 12th examination as well as for the JEE paper examination. if in case உங்களோட any of the students want to study architecture உங்களுக்கு ஓகேனா you can refer IAR. ஓகேங்களா? thank you so much ma, and post your comments on the chat box and you can make a move. Thank you sir. thank you ma. Thank you, sir. Thank you Sir.